பாவி பாவி, இத்தனை பேனை தலையில வச்சுக்கிட்டு என்னன்றே இருக்க? போதும் விடுமா. என்னது விடவா? என் பேனு கூடனே உள்ள இருக்கு. இத்தனை பேனை வச்சுக்கிட்டு விடணுமாம்ல? இருந்தா இருந்துட்டு போட்டு ஏன் தலையில தானே இருக்கு. ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? பக்கத்துல படுக்கிறவன் நான் இல்ல. எனக்கு தாண்டி நைட்டெல்லாம் தலையில அரைச்சுக்கிட்டு தூக்க வர மாட்டேங்குது. உன் தலையில ஒளிச்சாத்த அப்புறம் ஏன் தலையில ஒளி. என்னமா விடுமா, எரிச்சலா இருக்கு. இருடி இருடி, 2 பேன் இருக்குடி. எத்தனை பேன் இருந்தா நம்ம ஆய மூடிக்கிட்டு இரு. இங்க பாரு, இங்க பாருடி, உன்னுக்குள்ள எப்படி சண்டை விட்டுட்டு கிடக்குன்னு பாரு. விடுமா, அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிப்படியா பேசாம முத குத்து. பாவம்மா, பேனை கொண்டா செத்து போயிருமா. பாருடி, இப்படியே விட்டேன்னு வச்சுக்க, உன் மண்டை இன்னும் 10 நாள்ல புளுத்து பேரும் பாத்துக்க. அப்புறம் ஈரும் பேனுமா தான் தெரியணும். விடுமா, எனக்கு எரிச்சலா இருக்கு. என்னது எரிச்சலா இருக்கா? இருக்க முடியும், இருக்கு. வாடி வாடின்னு கூப்பிட்டா ஒரு நாளாவது வரையா நீ? பேனு பார்க்கணும்னு தெரிச்சுக்கிட்டு தான் ஓடுற. பாடி, இந்த லட்சணத்துல புருஷ வீட்டுல போய் இருந்தேன்னு வச்சுக்க, உன் மாமி எனக்கு கண்ட மாதிரி கேப்பா, என்னடி பொண்ணு வளர்த்து வச்சிருக்கா உங்க அம்மா அப்படின்னு. இப்படியா ஈரும் பேனோட திரியறது? போய் அந்த வீட்டுல பாருடி, எப்படி இருக்கு பொண்ணுங்க, நீட்டா இருக்குங்க. நீ என்ன இருக்கிய லட்சணமா? இந்த லட்சணத்துல அந்த டாக்டர் வேற உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம்? தேவையில்லாம எதுக்கு அதை இழுக்கிற நீ? பிடிச்சிருக்குன்னா சொல்லுவாங்க, இல்ல பிடிக்கலன்னா சொல்லுவாங்க. இதுக்கு ஒண்ணு குறைச்சல்லடி, குறைச்சல்ல. வாயிலன்னா உனையெல்லாம் நாய் தான் தூக்கிட்டு போகும். என்ன எப்படிமா நாய் தூக்கும்? நான் நாயை விட பெரிய பிள்ளை. இருடி இருடி, இன்னொரு பேன். பேன் பத்தி என்ன உயிரை வாங்காத. ஏற்கனவே அடிக்கிற வெயிலுக்கு வெக்க தாங்க முடியல, இதுல தலைய வேற விரிச்சு போட்டு. போமா, நான் போறேன். போனேன்னு வச்சுக்க, கரண்ட கால வெட்டி முடியும் பாத்துக்க. அப்புறம் புருஷ வீட்டுல போய் தத்தக்கா பித்தக்கான்னு தான் தெரியணும். தத்தக்கா பித்தக்கான்னு தெரியணுமா? ஆத்தாடி, இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க கூடாது. எங்க ஆத்தா செஞ்சாலும் செஞ்சிடும். என்ன நடக்குதுங்க? அப்பாடி, அப்பா வந்துட்டாரு. அப்பாக்கு நீ எப்படியாவது கஞ்சி ஊத்த போய் தானே ஆகணும். நல்ல வேளை அப்பா வந்து என்ன காப்பாத்திட்டாரு. என்ன நடக்குதா? உங்க மக தலையில புறம் பேனுதான் நடக்குது, பாதி ஓட கூட செய்யுது. இப்ப அதெல்லாம் அப்பா கேட்டாரா? போமா, அப்பாவே பசியோட வந்திருப்பாரு, கஞ்சி ஊத்து போய். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க, நானே போய் கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இவளை இப்ப விட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து இவளை பிடிக்கவே முடியாது. டாக்டர் வேற பொண்ணு பார்க்க எந்த நேரத்துல கூட்டு வருவாருன்னு தெரியாது. அப்ப போய் இவ தலையில ஈரும் பேனுமா இருந்துச்சு, டாக்டர் அம்மா, டாக்டர் அப்பா எல்லாம் பயந்தே ஓடிடுவாங்க, பாத்துக்கோங்க. ஐயோ, பயந்து ஓடிடுவாங்களா? ஆமா, பின்ன இந்த ஈர பிடிச்ச தலையை எவன் கட்டுவாங்க? போமா, அதெல்லாம் அவர் அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆமா, பண்ண மாட்டாரு. நீ மட்டும் கல்யாணம் முடிச்சு போனேன்னு வச்சுக்க, மறுநாள் இந்த வீட்டுக்கு பத்தி விட்டுருவாங்க. அதையே ஞாபகத்துல வச்சுக்க. அதெல்லாம் டாக்டர் பத்தி விட மாட்டாரு, அவரு ரொம்ப நல்லவர். ஆமா ஆமா, ரொம்ப நல்லவர் தான். இப்படி ஈரும் பேனும் பிடிச்ச தலையோட இருந்தா எவனும் பத்தி விட தாண்டி செய்வியா? அதையும் மனசுல வச்சுக்க. சரி, நான் வச்சுக்கிறேன். நீ போய் அப்பாவுக்கு சாப்பாடு போடு. அதான் உங்க அப்பாவே போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, எனக்கு புறா இந்த வேலை தாண்டி. இன்னைக்கு உன் தலையில ஒத்த பேன் இருக்க கூடாது. உன் தலையில இருக்க பேனை புறா எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணுவேன். அப்ப அதுக்கு ஒரு அரை நாள் ஆகும். ஆகுமா? பாவி பாவி, ரெண்டாவது பாதகத்தி, அத்தனை பேனடி உன் தலையில இருக்கு. என்கிட்ட பொந்துகந்து இருக்கா? பொந்துகளை போய் ஒளிஞ்சுக்கிறோமா? என்னம்மா, தலையில இருந்து கையை எடுத்துக்க, பேனை புறா எடுத்துட்டியா? ஆய மூட்ரி, யாரா வர்றாங்க? யாரா வர்றாங்களா? யாருமா வரா? வணக்கம் சார். வாங்க வாங்க. நீங்க? நாங்க தான் சரணோட அம்மா அப்பா. சரணோட அம்மா அப்பாவா? சரணா டாக்டர் தானே? சரணோட அம்மா அப்பாவா? ஏங்க, உங்களுக்கு சரணா யாருன்னு தெரியாதுங்க, டாக்டர்னு சொல்லுங்க, அப்பதான் தெரியும். ஆமாமா, நாங்க டாக்டரோட அம்மா அப்பா. சரண் வெளிய காரை நிப்பாட்டிட்டு இருக்கான். இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மானம் போயிரும். இங்க இருந்து எஸ்கேப் ஆக ஜோதி. இந்த தலைவிரி குளத்துல டாக்டர் நம்மள பார்த்தா அம்மா சொன்ன மாதிரி இந்த பொண்ணே வேணும்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. இடத்த காலி பண்ணிரு. டாக்டரோட அம்மா அப்பாவா? வாங்க வாங்க. சீக்கிரமா போய் சேர எடுத்துட்டு வா. சரிங்க, இதே எடுத்துட்டு வா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், இருங்க, வீடு தேடி வந்திருக்கீங்க, இருங்க எடுத்துட்டு வா. இருங்க, கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்துருவா. ஐயா, அதெல்லாம் எதுக்குங்க? டாக்டர் தம்பி சொன்னாரு, என் அம்மா அப்பா சம்மதத்தோட உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றேன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல கூப்பிட்டு வருவாருன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம்? இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு. அம்மா, டாக்டர் தம்பி இன்னம்மா வண்டியை நிப்பாட்டுறாரு. இதோ இப்ப வந்துருமா. வாங்க வாங்க டாக்டர் தம்பி. வாங்க டாக்டர் தம்பி. நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபார்மாலிட்டியோட என் அம்மா அப்பாவை பொண்ணு கேட்க கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதமா? சம்மதம் தம்பி. உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். அவர் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்து பொண்ணு கேட்க வந்துட்டாரு. நான் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிற மாட்டாங்கன்னு நினைச்சேன். எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க வச்சிருப்பாரு? அதுவும் இவர் ஒரு
சம்மதம் தம்பி. உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். அப்பா அம்மா இதுல உங்களுக்கு சம்மதம் தானே? எங்களுக்கு இதுல சம்மதம் இல்லப்பா. நினைச்சேன் இப்படித்தான் ஏதாவது நடக்கும்னு. நான் முன்னாடியே நினைச்சேன். நான் நினைச்சது சரியா போச்சு. அது எப்படி ஒரு டாக்டரோட அம்மா அப்பா எப்படி என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்க? அம்மா அப்பா தான் தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. பாவம், அவங்களுக்கு தான் இப்ப ஏமாற்றம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் அப்பயே வேணாம்னு சொன்னேன். ஆனா அம்மா அப்பா கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்கப்பா? வீட்லயே வச்சு நான் எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிதானே கூப்பிட்டு வந்தேன். நீங்க அப்பவே எனக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஆனா இங்க வந்து ஏன்பா இப்பெல்லாம் பேசுறீங்க? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? எதுக்காக இப்பெல்லாம் பேசுறீங்க? டாக்டர் தம்பி என்ன ஆச்சு? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆண்டி. என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். அப்பா என்ன அதெல்லாம்? ஆமாப்பா, பின்ன பொண்ணையே பார்க்காம எப்படி சம்மதிக்க முடியும்? பொண்ணை நாங்க பார்த்தா தானே எங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல முடியும். அப்புறம் தான் கல்யாணத்துக்கு தேதி குறிக்க முடியும். என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா? சபா, என்னப்பா நீங்க இப்படி பயமாட்டிட்டீங்க? கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா தெரியல தம்பி, ஆனா எனக்கும் வந்திருக்கும். இவர் இப்படித்தாங்க அப்பப்ப நல்லா பேசிட்டு இருப்பாரு, திடீர்னு சீரியஸ் ஆயிருவாரு, அப்புறம் கிட்ட சும்மா பேசினேன்றுவாரு. எனக்கே ஒரு நேரம் அப்படியே கப்பு சிப்புன்னு அடைச்சு போயிரும். தேவி போய் ஜோதியை ரெடி பண்ணி கூட்டு வாமா. சரிங்க. இவங்க வேற பொண்ணை பார்த்தா தான் கல்யாணத்துக்கே சம்மதிப்பாங்க. ஆமா, பின்ன பொண்ணை பார்க்காம எப்படிங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்? போங்க போங்க, சீக்கிரமா சட்டுப்பட்டுன்னு பொண்ணை கூட்டுவாங்க. சரிங்க, நான் இப்ப கூப்பிட்டு வந்துடுறேன். இப்படி கொஞ்ச நேரத்துல நானே பயந்து போயிட்டேன். டாக்டரோட அப்பா டாக்டருக்கு மேல இருப்பாரு போலயே. இங்க எனக்கு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். டாக்டரோட அப்பா சொன்னது கேட்டுச்சா இல்லையா? சீக்கிரமா சட்டுப்பட்டுன்னு கிளம்பு. சரிம்மா. சீக்கிரம் டி, 5 நிமிஷத்துல கிளம்பி இருக்கணும். நான் போய் ஃப்ரிட்ஜ்ல பூருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் போ. ஏன் ஜாலி? அப்புறம் கேட்குறேன்னு தப்பா மட்டும் நினைக்காதீங்க. டாக்டர் தம்பி சொன்னப்ப நான் கூட நினைச்சேன் ரொம்ப நாள் ஆகும்னு. ஆனா இவ்வளோ சீக்கிரத்துல எப்படி நீங்க கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? அதுவும் எங்களை மாதிரி ஒரு வீட்டுல. உங்களை மாதிரினா நீங்க என்ன ரொம்ப இதாவா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நல்லா வேலை பார்க்குறீங்க, விவசாயம் பண்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க. இதுல என்ன இருக்கு? ஆமா, இதுல என்ன இருக்கு? நீங்க எதுக்கு உங்களையே தாழ்த்தி நினைச்சுக்கிறீங்க? இல்ல நாங்க அவ்வளவு ஒன்றும் வசதியானவங்க இல்ல. ஆனா உங்க புள்ள டாக்டர். அப்பேற்பட்ட நீங்க அம்மா அப்பா எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? நீங்க கேக்குறத நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. எந்த ஒரு டாக்டரோட அம்மா அப்பாவும் தன்னோட வசதியான வீட்டு பொண்ணத்தான் கல்யாணம் பண்ண சம்மதிப்பாங்க. ஆனா நீங்க என்னடானா இந்த வசதி வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இப்போ வந்தது. அதுவும் எங்க பிள்ளை டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நாங்களும் உங்களை மாதிரி தான் விவசாயம் பார்த்து தான் சம்பாதிக்கிறோம். என் பிள்ளை டாக்டர் ஆயிட்டான்றதுக்காக எங்க தலையில திமிர் ஏறி நின்றாது. அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதனால என்ன இருக்கு? இன்ஃபேக்ட் நாங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான், தெரியுமா? ஓ, அதனாலதான் உங்க பையன் லவ் பண்றான்னு சொல்லவும் ஒத்துக்கிட்டீங்களா என்ன? அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா ஆனா ரொம்ப பயப்படுறாரு, சொல்லிரு. என்ன சொல்ல வர்றீங்க? நாங்க லவ் மேரேஜ் தான். என் வீட்லயும் சரி, இவரோட வீட்லயும் சரி, எங்க அம்மா அப்பா யாருமே ஒத்துக்கறல. நாங்க பட்ட கஷ்டத்தை என் பையன் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். ஓ அப்படியா? இப்படி ஒரு கதை இருக்கா? அங்கிள், எங்க அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லது தம்பி. இப்படி ஒரு மனுஷங்களை நான் இப்பதான் பாக்குறேன். தன்னோட அம்மா அப்பா நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்றதுக்காக நீங்க உங்க பிள்ளைய கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்களோட பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிள்ளையும் இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அவன் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க லைஃபே மாறி இருக்கு. அதனால மிடில் கிளாஸ்னா எங்களுக்கு ஒன்றும் இலக்காரம் கிடையாது. அதனாலதான் நாங்களும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். நாங்களும் அந்த நிலைமையில இருந்து தானே வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களோட வசதியான பொண்ணை எதிர்பார்ப்போமா என்ன? என் பையனுக்கு அவன் மனசுக்கு பிடிச்சிருந்த பொண்ணா இருந்தா போதும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. பூ நேரா இருக்குல்ல ஜோதி? நேரத்தாம இருக்கு. இன்னைக்கும் அந்த குதிரைவாழை பழாட்டி நல்லா சீவி சடைய படலாம்ல. இதாம எனக்கு பிடிச்சிருக்கு. சரி இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். போய் கொடுக்கணும். என்னது, நான் போய் கொடுக்கணுமா? ஆமா, நீ தான் போய் கொடுக்கணும். இரு, எடுத்துட்டு வரேன். ஐயோ, நான் போய் கொடுக்கணுமா? ஏதோ ஒரு சந்தோஷத்துல ரெடி ஆயிட்டோம். இப்ப நான் போய் காபி கொடுக்கணுமா? நானும் போக மாட்டேன். அம்மா போய் கொடுக்க சொல்லுவான். வாஜாதி போலாம். பிடிச்சு இதை பிடிச்சுக்க. நான் வரல அங்க. நீ வரலையா? பின்ன நானாடி போய் கொடுக்க முடியும்? நீ போய் கொடுமா. நீ பொண்ணு பாக்குறதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காங்களா இல்ல ஒன்ன பார்க்க வந்திருக்காங்களா? நீ தாண்டி பொண்ணு, நீ தான் போய் கொடுக்கணும். நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ போய் கொடுத்துட்டு வா. அறிவு கட்டவளே,
சிரிச்சுட்டே இருக்கேன்னு நினைக்காத, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அம்மா, இப்ப வரலன்னு வச்சுக்க, தடப்ப கட்ட பிஞ்சிரும். நீ செஞ்சாலும் செய்வ. குடு, நானே கொண்டு வரேன். இந்தா, பிடி. சரி, போலாமா? வேணான்னு சொன்னா விடவா போறீங்க? போலாம். சரிடி, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. போவாங்கிட்டே. நானே இங்க பயந்து வரேன். நீ என்ன சொல்ல போறாங்களோ அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வா, போய்தான் ஆகணுமா? இது என்ன ஃபார்மாலிட்டி? பொண்ணை பார்த்தாமா, கல்யாணம் பேசணுமா, முடிச்சோமா இல்லாம காப்பியெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுமா என்ன? சரி, வா, வரேன். எங்க பொண்ணு வந்துருச்சு. மருமக நல்ல லட்சணமா சிரிச்ச மகமா அழகாத்தான் இருக்கு. நல்லாத்தான் இருக்கு. அதனாலதான் ஓமையே விழுந்துட்டேன் போல. ஆமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேன் பார்த்தது இந்த பிள்ளைக்கு தானே? இதுக்குத்தான் அப்பவே சொன்னேன், என்ன விடு விடுன்னு கேட்டியா? இப்ப பாரு, என் மானமே போச்சு. இதுல என்னடியே இருக்கு? ஆமான்னு சொன்னா சரியா போச்சு. எல்லா வீட்லயும் என்ன மேக்கப்படியா சுத்திட்டு இருக்காங்க. மாமியா கூட இப்ப நல்லா சேலையை சுத்திட்டு வந்திருக்கு. வீட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியும் நைட்டியோட தெரியுதா இல்ல சுடிதாரோட தெரியுதான்னு. மானத்துல இப்ப முக்கியமா? நீ சும்மா இருடா. ஆமா, இவதான். இந்த பிள்ளை என்ன செஞ்சது தெரியுமாடா? நாங்க 2 பேரும் தட்டை தீட்டு வந்தப்ப கூட பேசாம உட்காந்து இருந்துச்சு. ஏன் சரணோட அம்மா அப்பான்னு சொன்னப்ப கூட பேசாம உட்காந்து இருந்துச்சு. சரண் வெளியே காரை நிப்பாட்டி இருக்கான்னு சொன்னேன். எந்திரிச்சு எங்கிட்ட ஓடிச்சுனே தெரியலடா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சரண், ஆனா நல்ல பிள்ளையாத்தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கலாமா? பிடிக்கலான்னு சொன்னா என்ன வேணாடா சொல்ல போற? அம்மா, பிடிச்சிருக்குப்பா, பிடிச்சிருக்கு. ஜோதி, போய் காஃபியை கொடு. நீ போய் குடுமா. வழக்க மாதிரி பிஞ்சு போயிடும், பேசாம போயிடும். போறேன். காஃபி எடுத்துக்கோங்க. சரிம்மா, இங்க போய் நாங்க எடுத்துக்கிறோம். சரி. உங்களுக்கு பொண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்னும் இல்லன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா தட்டை மாத்திக்கலாமா? சரிங்க சம்பந்தி, மாத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேச போறாரா? என்கிட்ட என்ன பேச போறாரு? சரண், என்னப்பா சொல்ற? உனக்கு பிடிச்சதானே தட்டு மாத்த போறோம். இந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால தானே நல்லா அழகா ரெடி ஆகி வந்து நின்று இருக்கு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லப்பா. ஆனா நான் ஜோதி கிட்ட பேசணும். ஜோதிமா, போய் பேசிட்டு வாமா. அப்போ நான் போல. ஓமா, பரவாயில்ல, வாங்க. நான் ஒன்னும் உங்களை கடிச்செல்லாம் தின்ற மாட்டேன். ஓடி போய் பேசிட்டு வாடி. சரி. எதுக்கு இப்படி ரூமையும் சுத்தி சுத்தி பாக்குறாரு? இது யாரோட ரூம்? என்னோட ரூம் தான். எதுக்காக இப்படி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? பார்க்க கூடாதா? இல்ல, பார்க்கலாம், பாருங்க. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுமே, அதான் என்னன்னு பாக்குறேன். ஃபியூச்சரா? ஃபியூச்சர்னா புரியல. ஃபியூச்சர்னா கல்யாணத்துக்கு அப்புறம். ஓ, அப்படியா சங்கதி? அதானே என்னடான்னு பார்த்தேன். என்னடா இப்படிலாம் பேசுறான்னு தானே நினைக்கிறேன். சேச்சே, அப்படிலாம் நினைக்கலையே. எதுக்காக என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க? சும்மாதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஒரு டாக்டர் பேசுற பேச்சு அதெல்லாம். என்னது? சரியா கேட்கல. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனா? டாக்டரா இருந்தாலும் நாங்களும் மனுஷங்க தாம்மா. எங்களுக்கும் காதல், ஆசை, உணர்ச்சி எல்லாம் இருக்கத்தான் செய்யும். புரியுது. இப்போ உன்கிட்ட எதுக்காக தனியா பேசணும்னு கூப்பிட்டேன் தெரியுமா? தெரியுமே. நீங்க தானே இப்ப சொன்னீங்க சைட் அடிக்க வந்திருக்கேன்னு. முடியல. நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். ஆனா நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? அதான் கல்யாணத்துக்கு தட்டு மாத்த போறாங்களே. அது அவங்க ஃபார்மாலிட்டி. நான் உங்ககிட்ட கேட்டது என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீ என்ன சொன்னன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னோட விருப்பம் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் கேக்குறேன், உன்ன எனக்கு பிடிச்சிருக்கா? சரி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? சாரி, கொஞ்சம் உளறேன்ல. இல்ல, பரவாயில்ல. சரி, நீ சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி குனிஞ்சு நின்றா நான் என்னன்னு எடுத்துக்கிறது? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஒரே ஒரு வார்த்தை ஓ வாய திறந்து சொல்லிரு ஜோதி, ப்ளீஸ். எனக்காக. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. நிஜமாவா? நீ உண்மைதான் சொல்றியா ஜோதி? ஆமா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு.
சிரிப்பில் வாழ்ந்திருப்பேன். அப்பா என்ன சார் அப்பா தட்டு மாத்திருங்க. சரிப்பா. இது எப்படி அண்ணன்ட்ட கேக்குறது? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பூமாரி கேக்குறாளன்னு நினைக்காது. ஆனா கேட்டே ஆகணுமே. அன்னைக்கு நைட்டு என்னமோ பேசிட்டு தான் இருந்தாங்க. என்ன பேசியிருப்பாங்க? தூக்க சடவுல பாதி கேட்டுச்சு பாதி கேட்கல. 2 நாளா மண்டையை போட்டு உருட்டிட்டு கிடைக்க. கேட்டது புறம் அண்ணி கேட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் கிடைச்சு. வேற எதுவுமே கேட்கலையே. ஊசு பூமாரி, அப்படி என்ன தூக்கம் கேக்குது உனக்கு? அண்ணே வந்துருச்சு. அண்ணன்ட்டே கேட்பான். கேட்கலாமா வேண்டாமா? ஊடால கல்யாணம்னு வேற பேச்சு கேடுச்சு. யாரோட கல்யாணமா இருக்கும்? ஒருவேளை நம்மளோட கல்யாணமா இருக்குமோ? சரி, சைடு கேப்ல கேட்டு பாப்போம். நம்ம அண்ணன் தானே, கேவலமா நினைச்சாலும் பரவாயில்ல. அண்ணே. என்னம்மா? இங்க பக்கத்துல வேற வந்து நின்னுட்டா. ஓங்கி அடிச்சானா 1.5 டன் வெயிட். நல்லா அடிக்கிறதுக்கு தோதாதான் நிக்கிறோம். கேட்டா அடிச்சு போடுவானோ? என்ன குமாரி? அண்ணா, அது வந்து சொல்லு. ஐயோ, கேக்குறதே ஒரு மாதிரி இருக்கே. என்ன திருன்னு முழிக்கிற? ஏதாவது வேணுமா? வேணும்னே, ஆனா அது வந்து கேட்டா வைய மாட்டியே. வைய மாட்டேன். என்ன வேணும்னு கேளு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? நீ என்ன சின்ன குழந்தையா? நீ சாப்பிடறத பத்தி அண்ணி கேட்க மாட்டா? அதெல்லாம் வாங்கி தர முடியாது. வேற என்னது வேணும்னா கேளு. அது வந்து சொல்லிட்டேன்ல, வேற ஏதாவது கேளுன்னு. நீ கேட்டா அண்ணியும் கேப்பா. பாவம், அவளே இப்பதான் மாசமா இருக்கா. அதை தின்னுட்டு அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடும். எல்லாம் உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வேற ஏதாவது வேணுமா கேளு. 2 பேரும் எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கீங்க பாரு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ்ன்னு. ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. ஒரு நாள் சாப்பிட்டாலும் சிக்கன் தான். அதெல்லாம் எப்படி இது பண்றாங்க தெரியுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. போனே. சரி, வேற ஏதாவது வேணுமா கேளு. 2 பேரும் இருக்கீங்களே, ஏதாவது பழம் வேணும், ஃப்ரூட் வேணும். 2 ஒண்ணுதானே? ஆமா, இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. எனக்கு தெரியாது பாரு, பழமும் ஃப்ரூட் ஒண்ணுதானே. ஆமா, அன்னைக்கு நைட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அன்னைக்கு வாங்கி கொடுத்தியா? எதுக்கு உளர்ற? நான் அதெல்லாம் வாங்கி கொடுக்கல. அப்படியே வாங்கி கொடுத்தா உன்னை விட்டா வாங்கி கொடுக்க போறேன்? நீ இருக்கும்போது அவளுக்கு மட்டும் என்ன தனியா வாங்க போறேன்? சரிண்ணே. ஓ, அப்ப வாங்கலையோ? நீ கூட வாங்கியிருப்பேன்னு நினைச்சேன். இல்ல வாங்கல. அதான் அன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலே அப்பா கிட்ட. அம்மா, அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொல்லுவாரு? நான் சொன்னதான் சொன்னாரு. ஆமா, ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்களே, அப்படி என்ன பேசுனீங்க? இல்ல தெரிஞ்சு கேக்குறாளா, இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேக்குறாளா, இல்ல தெரியாம தான் கேக்குறாளா? புரியலையே. அதுக்கு உனக்கு நீதான் அன்னைக்கு தூங்கிட்டு தானே இருந்த. அப்புறம் என்ன? இல்லனே, அது வந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். கேப்ப ஏன் கேட்க மாட்ட? சொல்லனே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பாடி சிரிச்சிட்டான்ப்பா. அது ஒண்ணும் இல்லம்மா, உனக்கும் அதிகம் கல்யாணத்தை முடிக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொல்றேன்? நிஜமாவா? உனக்கு தெரியாதா? இல்லனே, எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க அன்னைக்கு குசுகுசுன்னு பேசிட்டு இருந்தீங்களா? கல்யாணம்னு காதுல விட்டுருந்துச்சு. ஆனா யாரோட கல்யாணம்னு கேட்கவே இல்லனே. ஒருவேளை விஜய் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களோன்னு நான் நினைச்சேன். இல்லம்மா, உனக்கும் அதிகம் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு தான் அப்பா அம்மா பேசிட்டு இருந்தாங்க. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். விஜய்க்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நம்ம மதுக்கும் வெற்றிக்கும் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து இருக்கிறது நீ மட்டும்தான். உன்னையும் அவரையும் ஒரே வீட்டுல ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாதுல்ல. அதனாலதான் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஐயோ அண்ணே, பைத்தியக்காரி, கீழே விழுந்துடாத. ஐயோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் போய் இதை அவர்கிட்ட சொல்றேன். சரி, பாத்து போ. எங்கிட்ட சந்தோஷத்துல கீழே விழுந்துடாத. ஐயா, எனக்கு கல்யாணம். ஐயோ, தலையெல்லாம் வலிக்குது. என்னாச்சு எனக்கு? யாரவே? எதுக்காக என் நினப்புல அடிக்கடி வந்துட்டு போறான்? எதுக்காக என் மூளை அவனையே காட்டுது? ஐயோ கடவுளே, தலை வேற வலிக்குது. ஏதாவது ஞாபகம் வந்தா வந்து தொலைய வேண்டிதானே. எதுக்கு எனக்கு இவ்வளவு டார்ச்சர்? அப்பயே எல்லாரும் சொன்னாங்க மூளையை போட்டு குழப்பாதான்னு. கேட்டேனா நானு? அதை யோசிச்சு இதை யோசிச்சு இப்ப பாரு, தலைவலி வந்ததுதான் மிச்சம். ஐயோ, பூமாரி வேற வராளே. சொல்லு பூமாரி. உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பைத்தியமாடி நீ? சஸ்பெண்ட் சொல்ற, அப்புறம் என்னன்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்ற. கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமால, சஸ்பென்ஸ்னா உங்களுக்கு தெரியாதோ? பைத்தியம் மெண்டல் பைத்தியம். எதுக்காக இப்ப நீங்க டென்ஷனா இருக்கீங்க? ரொம்ப தலை வலிக்குது பூமாரி, என்னால தாங்க முடியல. ஓ, தலை வலிக்குதா? நான் டீ போட்டு கொண்டு வரவா? ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் இப்படியே விட்டேன்னா சரியா போகும். சொல்லுங்க மாமா. வேணான்னு சொல்றேன்ல, பேசாம இரு. சரி. அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். பூமாரி பேசாம போயிரு. எதையாவது அடிச்சு போடுவேன். நானே தலை வலியில படுத்து கிடக்கேன். சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு தெரியாது பூமாரி. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்களேன். என்னவா இருக்கும்? நீ என்ன பைத்தியமாடி? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. எத்தனை தடவை சொல்றேன் தலை வலிக்குதுன்னு. சும்மா வந்து டென்ஷன் ஏத்திட்டு இருக்கா. பேசாம பாங்கிட்டு.
ஸோ கடவுளே, நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? பாவம் பூமாரி இவ்வளவு சந்தோஷமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தா, ஆனா நான் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேனே. சாரி சொல்லு. எனக்கு என்ன நடந்தாலும் என் பக்கத்துலயே இருக்கிறது நீ மட்டும்தான். ஆனா உன்கிட்டயே அதுக்காக எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல பூமாரி. போய் பூமாரியை சமாதானப்படுத்த. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.